ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு சோறு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈவினிங் ரொட்டீன் விளாக் வந்து பார்க்கலாம். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை எடுத்தது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றியாச்சு. நான் வந்து ஊருக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு போனது. அதுக்கப்புறமா வந்து நான் ரிட்டன் ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. ரிட்டன் வந்து பார்க்கும்போது செடியெல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து விடலை. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையுமே இருக்குது. சரி, அது ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். சரி, தண்ணி ஊற்றினா கொஞ்சம் க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு தண்ணி வந்து ரெகுலராக ஊற்றிட்டுருக்கேன். முன்னே இருந்ததை விட இப்போ செடி வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீ போட்டு ஸ்ட்ராங்காக குடித்தாச்சு. கூட பார்த்திங்கன்னா இங்கே கேரளா ஸ்பெஷலான பலாக்கா சிப்ஸும் நேந்திரம் பழ சிப்ஸும் தான் வச்சு சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கேரளா சைடிஷ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா பலாக்கா ஃப்ரை தான். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா எப்படி இங்கே செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பலாக்காய் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கொஞ்சமாக வந்து வெள்ளைப்பூடு, அடுத்து பச்சை மிளகாய் 3லேருந்து 4 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையில்லை. ஒரு பல் பூண்டு மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட போதும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 வெங்காயம், 3லேருந்து 4 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை, கொரன்னு அரைச்சிக்கிட்டால் போதும். இது எல்லாமே தேங்காய் துருவலோட போட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கடாயை வச்சாச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன். இங்கே வந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெள்ளைப்பூடுமே பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வந்து சேர்த்துற வேணாம், டேஸ்ட்டு வந்து மாறிடும். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரியே தான் இருந்துச்சு. நான் கீழே வந்து சேச்சிட்ட கேட்டுட்டு தான் வந்து அவங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து செய்கிறேன். தேங்காய் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடிப்பிடிச்சிரும். சிம்மில் போட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயுமே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதையுமே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா சிம்மிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஊரில் யூஸ் பண்ணுற கத்திரிக்காய், வெண்டைக்காய் மாதிரி இவங்க அதிகமாக அந்த பலாக்காய் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் சிப்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையுமே கண்டிப்பாக வந்து இந்த பலாக்காய் சிப்ஸுமே இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதோடய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல், அந்த பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பலாக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது அந்த பலா பிஞ்சை தான் வந்து நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வேணும்னா கொஞ்சம் ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே விட தேவையில்லை, ஏன்னா வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரியே தான் இருந்துச்சு. தண்ணி எதுவுமே ஊற்ற வேணான்னு சொன்னாங்க. சரி, தொட்டு பார்த்தா வெந்துருச்சான்னு பார்த்தா சூப்பராகவே வெந்துருச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பருப்பு தான் வந்து வச்சுருந்தேன். அதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா இந்த பலாக்கா ஃப்ரையை வந்து வச்சாச்சு. இங்கே வந்து இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா தோரன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சக்கன் வர இந்த பலாக்காவை வந்து சக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஷேர் பண்ண அந்த பலாக்கா ஃப்ரை பார்த்திங்கன்னா மதியம் போல் செஞ்சது தான். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். வெளியே கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் எப்பயும் போல் அந்த பாலாடை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஊர்லேருந்து வந்த அன்றைக்கி இருந்து பாலாடை எடுத்து வச்சேன். பார்த்திங்கன்னா ஒரு டப்பா சேர்ந்துருச்சு. நெய் பார்த்திங்கன்னா எடுக்கணும். நெய்யுமே வந்து ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுவுமே இப்போ காலி ஆகிடுச்சு. நைட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையுமே கம்மியாக இருந்துச்சு. சரி, ஃப்ரிட்ஜோட சைட் டோர் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற ப்ளேஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த சைட் டோரில் தான் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் வந்து இருந்துச்சு. நானும் வந்து அதை அப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த பாட்டில் எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கினது தான். என்னோடய யூஸ்ன்னு பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாய் பாட்டில் மட்டும்தான். அந்த சோடா வந்துமே பார்த்திங்கன்னா அப்பப்போ லெமன் கூட ஊற்றி சாப்பிடுவேன். மற்றதெல்லாம் வந்து தேவையில்லாமல் நிறைய இருந்துச்சு. சரி, பார்த்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். சைட் டோரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவுமே இல்லை. முட்டையும் பார்த்திங்கன்னா இல்லை. இந்த டைம் தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே மட்டும் பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து பொருள் சேர்ந்துருது. க்ளீன் பண்ணி வச்சாலும் சரி, எப்படியாவது அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பொருள் வந்து அதிகமாக சேர்கிற இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜு மேலே தான். ஏன்னா ஹால்லலாம் வந்து எந்த டேபிள் எங்கேயுமே வந்து எதுவுமே வைக்க முடியாது. நமக்கு வந்து டக்குன்னு வைக்கிற பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே தான்.
எல்லா பொருளும் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈர துணி வச்சுட்டு ஃபுல்லா வந்து தொடச்செடுக்க போறேன். அடுத்து வந்து விம் சோப் மட்டும் வச்சு அந்த ஸ்க்ரப்பர வச்சு லைட்டா தடவி விட்டுட்டு, அடுத்து ஈர துணிய வச்சு ஒரு 2 டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வேற எந்த லிக்விட் எதுவுமே இப்போதைக்கு யூஸ் பண்ணல. ஃப்ரிட்ஜோட ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சு எடுத்துட்டேன். அந்த கை பிடிக்கிற இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அங்க தான் அதிகமா அழுக்காகும். அதையுமே பார்த்தீங்கன்னா, நல்லா தொடச்சு எடுத்தாச்சு. இந்த மாரி கிளீனிங் வேலைலாம் பார்த்தீங்கன்னா, மூடு இருந்தா தான் வந்து செய்ய முடியும். நமக்கு மைண்ட் செட் நல்லா இருந்தா தான் கடகடன்னு வந்து வேலை ஓடும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, அப்புறம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுறது. மெயினா எனக்கு பார்த்தீங்கன்னா, நைட் டைம் தான் வந்து இந்த மாரி ஃப்ரீயா பண்ண முடியும். டே டைம்லலாம் சுத்தமா வந்து இந்த கிளீனிங் வேலைலாம் இப்போ சுத்தமா பண்ண முடியறதே கிடையாது. ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் ட்ரேல வந்து நம்ம டீஃப்ரோஸ்ட் பண்ணாவே தண்ணி வந்து தேங்கிடுது. எதுக்கு வந்து தேங்குதுன்னே வந்து தெரிய மாட்டுது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் வந்து சூப்பரா வந்து கிளீன் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் வந்து காய விட்டுருக்கேன். அந்த க்ளீன் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா, எடுத்து ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு, டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு போணும். டின்னர்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, இந்த ரேக்கையுமே பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஃப்ரிட்ஜில் இருந்த நட்ஸு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பவுடர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊருக்கு எடுத்துகிட்டு போகும்போது கொண்டுட்டு போய் ஊரில் வச்சுட்டு வந்தாச்சு. ரிட்டர்ன் வரும்போது எடுத்துகிட்டு வரல. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு எதுவுமே இப்போதைக்கு வாங்கலை. இருக்கிற திங்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா, அளவா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்துமே பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போகிற மாரி இருக்கும். அதனால தான் சரி எதுக்கு திங்ஸ்லாம் அதிகமாக வாங்கி போட்டுட்டு, திருப்பி அதை க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா, டைம் ஆயிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, எதுவுமே வாங்கி வைக்கல. லிமிட்டடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா, கசகசா வந்து வச்சுருக்கேன். கசகசா வெளியில் வச்சா பூச்சி பிடிச்சிருது, வண்டு வந்துரும். அதனால் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இருக்குது. அது என் ஹஸ்பண்ட் வாங்கி யூஸ் பண்ணது. எக்ஸ்பைரி டேட் இன்னும் வந்து முடியலை. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதையுமே வந்து வச்சாச்சு. ஃபைனலாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டாப்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, தொடச்சி எடுத்தாச்சு. எப்படியும் வாரத்தில் 1 நாள் 2 நாளில் பார்த்தீங்கன்னா, காஃபி போடும்போதோ இல்லாட்டி பாலோ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கிடும். பால் மோஸ்ட்லி பொங்குதோ இல்லையோ, காஃபி, டீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் வந்து பொங்கிடுது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வேலையா தான் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து வாடை இல்லாமல் இருக்கிறது தான். இது நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது பார்த்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கொசு வராமல் இருக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த கிராம்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க. எலுமிச்சம்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம்பை வந்து ஃபுல்லா வந்து வச்சுட்டு, அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு கார்னர்லேயோ வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரிட்ஜில் வாடை அடிக்குது அப்படின்னா, இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி கூட பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.